நமஸ்காரம். ஆடி மாதம் பிறந்தாச்சு. வரிசையாக எல்லா பண்டிகையும் வந்துடும். வரலட்சுமி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, கார்த்திகை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மாக்கோலம் தான் போடணும். இந்த மாக்கோலம் அப்படின்றது ஈக்குவல் டு அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எறும்பு அந்த மாதிரி சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் எல்லாம் நம்மளோட இந்த மாக்கோலத்தை சாப்பிட்றதுனால அதுங்களுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மாக்கோலம் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, அரிசியை ஊற வச்சு ரொம்ப நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி தான் போடுவோம். இப்போ ரெடிமேடாக கடையிலலாம் கிடைக்குது. ஏன்னா நிறையா பேர் வேலைக்கு போகிறதுனால ஊற வச்சு எல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இதை நம்ம ஒன்ஸ் நம்ம வீட்டிலே பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசியை நல்லா தண்ணியில் அரைச்சி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கிறோம். நம்ம இட்லி தோசைக்கெலாம் அரைக்கிற அதே கன்சிஸ்டன்சியில் இப்போ அரிசியாக நம்ம அரைச்சாச்சு. அரைச்சதை வெயிலுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சுட்டோம் அப்படின்னா அது கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இதை நம்மளுக்கு எடுத்து என்ன ஷேப்பில் வேணும்னாலும் நம்ம பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்பப்போ வேணுமோ அதை எடுத்து நம்ம ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நம்ம மாக்கோலம் போட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம தண்ணியில் அதை கரைச்சோம்னா கரைஞ்சிடும். அதை வச்சு மாக்கோலம் போடலாம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வைக்கலாம். இது இப்போ வெயிலில் காஞ்சதுனால கையில் ஒட்டாது. அதே மாதிரி யாராவது முறுக்கு சுற்ற பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாவு எடுத்து சுற்றி பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் இந்த ஆட்டுக்கல்லில் போட்டு அரைப்பாங்க அரிசியெல்லாம். அதை எடுத்து முறுக்கு சுற்றி பழகிக்குவாங்க. இதுதான் பாட்டியும் சொன்னால் அப்போல்லாம் இப்படி தான் பழகுவாங்க, நீயும் சுற்றி பாருன்னு சொன்னால். இப்போ நானும் சுற்றி பார்த்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு இது நல்லா இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஸோ நம்மளுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த மாவை அரைச்சோம்னா நம்ம முறுக்கும் சுற்ற பழகிக்கலாம். ஏன்னா நம்ம பக்ஷண மாவு பிசைஞ்சு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட இது சும்மா ஒரு மாடலிங் க்ளே மாதிரி இதிலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். இதை நம்ம பொரித்து சாப்பிட முடியாது. இதை நம்ம நல்லா தட்டையாக தட்டிட்டோம். நம்ம இது இன்னும் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக காஞ்சிருங்கிறதுனால இதை நல்லா ஒரு நாள் காய விட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு கவலையே கிடையாது. நாங்கள் எப்போதுமே அந்த ஆடி மாதம் வர டைமில் இதை பண்ணி வச்சுருவோம். ஒரு வருஷம் அந்த பண்டிகை எல்லா பண்டிகைக்குமே நாங்கள் இதை போட்டுருவோம். ஏன்னா மகாபரிவாலும் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கா மாக்கோலம் பற்றி. அதனால் இது போடுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி காய வச்சதை எடுத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ வேஸ்ட்டும் ஆகாது. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணியாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் காட்டன் கிளாத் எடுத்து நம்ம கோலம் போடலாம். மோஸ்ட்லி ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது சாயம் ஃபுல்லாக அந்த கோலத்தில் இறங்கிடுது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா அந்த மாதிரி இழ வரும். இதை நம்ம டபுள் லைன் வேணாலும் போட்டுக்கலாம், சிங்கிள் லைன் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் மாக்கோலம் மெத்தட். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமஸ்காரம்.